வணக்கம். இன்றைய தினம் கணக்கம்பட்டி சுவாமிகளுடைய அற்புதங்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அதில் ஒரு அனுபவத்தை நாம் இன்றைய தினம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இடும்பன் மலையில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. புற்றுநோய் பாதித்த காவலர் ஒருவரை மருத்துவர்கள் பிழைக்க வைக்க முடியாது என்று கூறியுள்ளார்கள். அந்த காவலர் சுவாமிகளை விட்டால் வேறு வழியில்லை என்று கணக்கன்பட்டிக்கு வருகிறார். அப்போது சுவாமிகள், உன் கணக்கை நான் மாற்றி எழுதுகிறேன் என்று கூறினார். அந்த அன்பருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டானது. அப்போது சுவாமிகள் இடும்பன் மலையில் அமர்ந்திருந்தார். அங்கிருந்த சுண்ணாம்பு கற்களை கொண்டு வரச் சொன்னார். அந்த கற்களை பொடியாக்கி அதை தண்ணீரில் கலந்தார். சுவாமி, இதை குடிச்சிரு என்றார். அந்த அன்பருக்கு அந்த சுண்ணாம்பு நீர் சென்றவுடன் ஏதோ உடலில் பெரிய மாற்றம் நிகழ்ந்தது. சுவாமி, நீ வந்த வேலை முடிந்தது, நீ ஊருக்கு சென்று பிறகு வா என்று கூறினார். அந்த நபருக்கு உடலில் புத்துணர்வு ஏற்பட்டதை உணர முடிந்தது. புற்றுநோய் உடலை விட்டு நீங்கி இருக்குமா என்ற சந்தேகம் இருந்தது. 2 நாட்கள் கழித்து மருத்துவரை அணுகியுள்ளார். அப்போது அவர்கள் பரிசோதனை செய்த போது உடலில் புற்றுநோய்க்கான எந்த அறிகுறியும் தென்படாமல் இருந்தது. சுவாமிகளை காண்பதற்கு விரைந்து வந்த காவலர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து சுவாமிகளின் திருப்பாதங்களை தழுவிக்கொண்டார். என்னடா சுவாமி, மருத்துவனை பார்த்து சந்தேகத்தை தீர்த்துக்கிட்டேயா என்று கேட்டாராம். இதுபோன்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் சுவாமிகளின் திருவருளால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் தரிசித்து பயன்பெறுவோம்.